ஏன் தயங்குகிறீர்கள்? தாங்கள் என்னுடைய பேகம். தங்களின் காதலை பெறுவதற்கு எனக்கு முழு உரிமை இருக்கிறது அல்லவா? உண்மைதான் ஷஹன்ஷா. தங்களுக்கு கான்பாவா மீது பிரியம் அதிகம் அல்லவா? அவருக்கும் தங்கள் மீது அளவு கடந்த காதல் இருந்தது. தாங்கள் இன்னும் எனக்கு பதில் கூறவில்லை. சில கேள்விகளுக்கு பதில் இருக்காது ஷஹன்ஷா. ஆனால் அதே கேள்வியை கணவன் கேட்கும் பொழுது பேகம் பதிலை கூறியே ஆக வேண்டும். நீங்கள் என்னுடைய கணவர். இந்த கேள்விக்கான பதில் என்னிடம் இல்லைதான். ஆனால் ஆம். பிறகு ஏன் என்னை நிக்கா செய்வதற்கு தாங்கள் சம்மதித்தீர்கள்? நான் சம்மதித்தது எதற்காக என்றால் ரஹீமின் நலனிற்காகவும் தங்களின் பாதுகாப்பிற்காகவும் தான். ஆனால் இன்று வரை நான் தங்களின் அறைக்கு வந்ததே இல்லை. ஏனென்றால் நீங்கள் எனது குருவாகிய கான் பாபாவின் மனைவி என்பதால். அதேபோல் நான் தங்களின் அறைக்கு வர வேண்டும் என்று நீங்கள் எப்பொழுதும் நினைத்ததும் இல்லை. ஏன்? இப்பொழுது தாங்கள் என்னுடைய கணவர். தங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டியது என்னுடைய கடமை. தாங்கள் எதை முக்கியமாக கருதுகிறீர்கள்? அருகில் இருக்கும் கணவனின் விருப்பத்தை நிறைவேற்றுவதையா, அல்லது இறந்த கணவரின் காதலை பற்றி நினைப்பதையா? எனக்கு எதுவும் புரியவில்லை. பரவாயில்லை, இது தங்களுக்காகத்தான். என்ன இது? இது குங்குமப்பூ. காபூலில் இருந்து வந்தது. ருசித்து பாருங்கள். ஷெஹன்ஷா எனக்கு ஒரு காணிக்கையை கொடுக்கும் போது அதை நான் எவ்வாறு வேண்டாம் என்பேன்? சற்று போருங்கள். அது நீங்கள் அல்ல. ஜலாலுடைய வாரிசை கொன்றது யார் என்று எனக்கு நன்றாக தெரியும். அதகம் இது உனக்கு முன்பே தெரிந்திருக்கிறது என்றால் ஏன் என்னிடம் கூறவில்லை? சந்தேகம் இருக்கிறது தாயே. யார் மீது அதகம்? தங்கள் மீதுதான் தாயே. உறுதியாக தெரியும். ஏனென்றால் இது போன்ற திட்டங்களை திறமையாக செயல்படுத்த வேறு யாரால் முடியும்? இதற்கு மேலும் மறுக்காமல் ஒப்புக்கொள்ளுங்கள் தாயே. இந்த காரியத்தை நினைத்து நிச்சயம் தங்கள் மகன் ஆதம் கான் சந்தோஷப்படுவான். என் தாய் ஜலாலை விட என்னைத்தான் நேசிக்கிறாள் என்று நான் ஆனந்தப்பட்டுக் கொள்வேன் தாயே. மறுக்காமல் ஒப்புக்கொள்ளுங்கள். என் எதிர்காலத்திற்காக தாங்கள் இந்த சதியை செய்தீர்கள் என்பதை ஒப்புக்கொள்ளுங்கள். என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் ஒன்றை தெரிந்து கொள்ள விரும்பினேன். அதை தெரிந்து கொண்டேன். இப்படி செய்ததற்கு என்னை மன்னியுங்கள். இதற்கு முன்பு தாங்கள் கான்பாபாவிற்கு தான் சொந்தம். அதுபோல் இனியும் அவருக்கு மட்டும்தான் சொந்தம். இப்பொழுதும் எனக்கு ஒன்றும் புரியவில்லை ஷெஹன்ஷா. ஒரு பெரிய குற்றத்தில் தங்களை மாட்டிவிட சிலர் திட்டமிட்டிருக்கிறார்கள். அதை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் போதும். ஆனால் தோற்றுவிட்டார்கள். எல்லா மனிதனும் தவறு செய்வது இயல்புதான். ஆனால் தெரிந்தும் மீண்டும் தவறு செய்பவனை மூர்கன் என்று கூறுவார்கள். ஆனால் நான் மூர்கன் அல்ல. ஜோதா பேகம் விஷயத்தில் செய்த தவறை நான் உங்களிடமும் செய்ய விரும்பவில்லை. முன்பு ஜோதா பேகத்தை மாட்டிவிட நினைத்தவர் இப்போது உங்களையும் மாட்டிவிட வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். ஆனால் அது பலிக்கவில்லை. மிகவும் அறிவாளிதான். ஆனால் என்னிடமிருந்து தப்பிக்கவே முடியாது. எனது வாரிசை கொன்றவனை நான் எப்படியாவது கண்டுபிடித்தே தீருவேன். இது சத்தியம்.
உனக்கு என்ன மூளை குழம்பி விட்டதா அதகாம்? ஏன் இவ்வாறு அர்த்தமில்லாமல் பேசுகிறாய்? உனக்கு என்ன தோன்றுகிறது? நான் உன்மேல் அன்பு வைத்திருக்கிறேன் என்பதை நிரூபிப்பதற்காக இவ்வளவு கீழ்த்தரமான காரியத்தை செய்வேனா? உன் தாயின் மீது இந்த அபிப்பிராயத்தை தான் கொண்டுள்ளாயா? அதகாம், நான் ஜலாலை பெறாமல் இருந்திருக்கலாம், ஆனால் அவனை பாலூட்டி வளர்த்தேன். நான் போய் அவனுடைய வாரிசை அழிப்பது என்பது அது என் அன்பையும் என் தியாகத்தையும் விசுவாசத்தையும் சந்தேகப்படுவதற்கு சமமாகும். அதகம், உனக்கும் ஜலாலுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. அது என்னவென்று தெரியுமா? நீ என்னை சந்தேகித்து விட்டாய். ஆனால் ஜலாலிற்கு என்னை பற்றி ஆதாரங்கள் கிடைத்தாலும் கூட இவ்வாறு என் மீது சந்தேகப்பட்டிருக்க மாட்டான். அதகம், நீ என்னுடைய ரத்தம் அதகம். ஆனால் நீயே என்னை இவ்வாறு என் கண் முன் நிற்காதே செல். ஆதம், என் நிழலுக்கு கூட நிஜம் என்னவென்று தெரியாது. ஆனால் உண்மை என்னவென்றால் இந்த உலகத்தில் உன் மீதுதான் எனக்கு அன்பு இருக்கிறது. ஆதம், அனைவரையும் விட எனக்கு நீதான் முக்கியம். ஆதம், அந்த ஜலால் அல்ல. ஆனால் உனக்கு எவ்வாறு கூறுவது என்று தெரியவில்லை. என்னுடைய நிழலுக்கு கூட தெரியாது. அந்த ஜலாலுக்கு தாய்ப்பால் ஊட்டி வளர்த்ததால் தான் தங்கள் உதிரத்தில் பிறந்த மகனை மறந்து விட்டீர்களா தாயே? சென்று விடுங்கள். பிறக்க போகும் ஜலாலின் வாரிசுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அவன் நல்லபடியாக பிறந்து நன்றாக வளர்ந்து போரில் வெற்றி காண வேண்டும் என்று. என்றாவது ஒரு நாள் ஆக்ராவின் அரியணையை ஏற வேண்டும் என்று நான் அவனுக்கு சலாம் சலாம் என்றே எனது வாழ்க்கையை கழித்து விடுகிறேன் தாயே. சென்று விடுங்கள். உன்னிடம் எவ்வாறு சொல்வது? இந்த செயல்களை எல்லாம் செய்தது வேறு யாரோ அல்ல, வேறு யாரும் அல்ல, மகம் ஆங்காவேதான். மகம் ஆங்கா. அனைவரும் செல்லுங்கள்.
நான் இதை சோதிக்க வேண்டும். மகாமங்கா, ரஹீம் மிகவும் தொந்தரவு செய்கிறான். ஆஹா, அவன் தங்களிடம் இங்கே வந்தானா? அது நான் இங்குள்ள பொருளை சோதிப்பதற்காக வந்தேன். ஆனால் ரஹீமை பார்க்கவில்லை. குழந்தைகள் என்றால் இவ்வாறு குறும்புத்தனம் செய்வார்கள். நீங்கள் தோட்டத்தில் பார்த்தீர்களா? இல்லை. அங்குதான் இருப்பான். நான் பார்க்கிறேன். அரளி விதை ரசத்தின் குமிழ் எங்கே சென்றது? இங்குதானே இருந்தது. அதற்குள் அது எங்கே சென்றது? யாராவது எடுத்தார்களா? அது யாராக இருக்கும்? அந்த குமிழை எடுத்து சென்றவர்கள் யாராக இருப்பார்கள்? மகாமாங்கா! என்ன யோசனை ஜோதா? தாங்கள் நிரபராதி தானே? அதோடு தங்கள் 4 சகோதரர்களும் விடுதலையாகி விட்டார்கள். பிறகு நான் யோசிப்பதெல்லாம், எதற்காக ஷெஹன்ஷா எங்கள் மீது உள்ள குற்றச்சாட்டை எல்லாம் விலக்கிவிட்டார்? மோத்தி, நான் ஷெஹன்ஷாவிடம் பேசுவதற்காக சென்றேன். இப்பொழுது நீயே கூறு, நான் சரியாகத்தானே யோசிக்கின்றேன்? சரியாகத்தான் யோசிக்கிறீர்கள். யார் குற்றவாளி என்று ருக்கையாவிற்கு தெரிந்திருக்கலாம். அதான் தங்களை காப்பாற்றி இருக்கிறார். ஆனாலும் எனக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை. அது ருக்கையா பேகம் ஷெஹன்ஷாவிடம் தனியாக என்ன பேசினார் என்று. அவர் எதற்காக குற்றவாளி தங்களுக்கு தெரியக்கூடாது என்று நினைத்தார்? நானும் அதையேத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன். எனக்கு தெரிய வேண்டும். ஜோதா, இந்த ராத்திரியில் எங்கே? ருக்கையா பேகமை சந்திக்க. ஜோதா, தங்கள் குற்றச்சாட்டு நீக்கப்பட்டு விட்டதே. குற்றம் யார் செய்திருந்தாலும் அதை பற்றி நாம் ஏன்? ஷெஹன்ஷா எனக்கு எந்த உபகாரத்தையும் செய்யவில்லை. அவர் தன் இயலாமையை வெளிப்படுத்தி இருக்கிறார். ருக்கையா பேகம் தான் நான் நிரபராதி என்று கூறினார். ஆனால் அதோடு என் பிரச்சனை முடியவில்லை மோதி. இந்த சந்தேகம் எப்பொழுது என் மனதை விட்டு நீங்குகின்றதோ அதுவரை எனக்கு அமைதி என்பதே கிடையாது. நான் சென்று அவர்களை சந்தித்தே ஆக வேண்டும். வணக்கம் ருக்கையா பேகம். தங்கள் காயம் மாறிவிட்டதா? அது வெறும் கையில் பட்ட காயம்தானே ஜோதா. அது விரைவில் ஆறிவிடும். ஆனால் அதே மனதில் பட்ட காயமாக இருந்தால்? தாங்கள் என் உயிரை காப்பாற்றியுள்ளீர்கள். அதை வைத்து ஒன்றை கூற முடியும். தங்களுக்கு குற்றவாளி யார்? இவ்வாறு அரசியல் விவகாரங்களை நாம் பேசுவதற்கு முன்பு நன்றாக ஆலோசனை செய்து கொள்ள வேண்டும். அக்கம் பக்கத்தில் யார் யார் இருக்கிறார்கள் என்று, அவர்களுக்கு இந்த விஷயத்தை தெரிந்து கொள்ள அருகதை இருக்கிறதா என்று தெரிந்து கொள்ள வேண்டும். தாங்கள் என்னை மன்னித்து விடுங்கள். என்ன விஷயம்? என்னுடைய ஆரோக்கியத்தை பற்றி விசாரிப்பதற்காக வந்தாயா, இல்லை வேறு விஷயம் இருக்கிறதா? தங்களுக்கு நன்றி கூற வேண்டும் அல்லவா? தாங்கள் வந்து என் உயிரை காப்பாற்ற. இருக்கட்டும் விடு. உனக்கு ஒரு விஷயம் நன்றாக தெரிந்திருக்கும்.
நானும் அதை முன்பே கூறியிருக்கிறேன். இந்த அந்தப்புரத்தில் நான் சொல்வதுதான் செல்லும் என்று. ஜலாலின் ஆலோசனைகள் கூட எந்த சூழ்நிலையிலும் நான் கூறியதை அவர் மறுக்க மாட்டார். நான் மட்டும் அவரை தடுக்காமல் விட்டிருந்தால் ஜலால் அன்றே உன்னை கொன்றிருப்பார். என் உயிரை தாங்கள் காப்பாற்றினீர்கள் என்பதை ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் விஷயம் என்னவென்றால், எதற்காக, ஏன் அவ்வாறு செய்தீர்கள்? ஏன் கேட்கிறேன் என்றால், என்னையும் என் சகோதரர்களையும் காவலில் வைத்த பொழுது எங்களை தூக்கில் போட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்தீர்கள். அன்று நான் நிரபராதியாக தெரியவில்லையா? காரணத்தை கூறட்டுமா? இப்பொழுதுதான் உண்மையான குற்றவாளி யார் என்று தெரிந்திருக்கிறது. எனக்கு அவர் பெயர் தெரிய வேண்டும். அது யாராக இருந்தாலும் அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதை தெரிந்து கொள்வதற்கு எனக்கும் அவசியம் உள்ளது. அதன் காரணமாகத்தான் என் மீது பழி சுமத்தப்பட்டது. என் மீது மட்டுமல்ல, என் குடும்பத்தினர் மீதும் தான், என் தாய் நாட்டின் மீதும் பழி சுமத்தப்பட்டது. அதனால் என்னை பொறுத்தவரை அதை தெரிந்து கொள்ள முழு உரிமையும் உள்ளது. எவரால் எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டது என்று நான் தெரிந்து கொள்ள வேண்டும். என்னை பொறுத்தவரையில் நீ விடுதலை அடைந்ததை நினைத்து மகிழ்ச்சியாக கொண்டாடு. இது அரசியல் சம்பந்தப்பட்ட விவகாரம். இதை பற்றி தெரிந்து கொள்வதற்கான அறிவு மட்டுமல்ல, அதற்கான உரிமையும் உனக்கு கிடையாது. இதிலிருந்து விலகி இருப்பதுதான் உனக்கு நல்லது. அதுதான் ஏன்? குற்றம் சுமத்தப்பட்டதால் தான் என் தந்தையாருக்கு அவமானம் நிகழ்ந்தது. என் தங்கையின் திருமணம் நின்றுவிட்டது. அவளுக்கு வர இருந்த கணவனையும் கொன்று விட்டார்கள். இப்பொழுது தேவையில்லாத கேள்விகள் கேட்டு என்னை கோபப்படுத்தாதே. உனக்கு பதில் சொல்ல வேண்டிய எண்ணம் மட்டுமல்ல, அதற்கான அவசியமும் இல்லை என்பதை நீ தெரிந்து கொள். ஏதோ உனது உயிரை நான் காப்பாற்றி விட்டேன். அதற்காக உனக்கு இந்த அந்தப்புரத்தில் மதிப்பு கூடிவிட்டதா? இல்லை ஜோதா பேகம், இதற்கு முன்பு உனக்கு என்ன இடம் இருந்ததோ இப்பொழுதும் அதுதான். உனது வாழ்வில் ஜலால் எப்பொழுதும் இருந்ததில்லை, இனி இருக்க போவதும் இல்லை. இவ்வளவு நேரம் நான் உன்னுடன் உரையாடியதே உன்னுடைய அதிர்ஷ்டம் என்று கருதிக்கொள். அதனால் கேள்வி கேட்பதை விட்டுவிட்டு விரைவில் இங்கிருந்து சென்றுவிடு. மகாராணி இப்பொழுது ஓய்வெடுக்க வேண்டும். அதை தடுப்பதற்கு உங்களை போன்ற சின்ன பேகம்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்பதை புரிந்து கொள். இப்பொழுது நீ இங்கிருந்து செல்லலாம். நீங்கள் உண்மையை கூறினாலும் கூறாவிட்டாலும் நான் தெரிந்து கொண்டே தீருவேன். யாரோ செய்த குற்றத்திற்கு நானும் என் குடும்பத்தினரும் தலை குனிந்து நின்றோம். அதற்கு எனக்கு பதில் கிடைக்க வேண்டும். அந்த குமிழ் எனக்கு கிடைக்கும் வரை எனக்கு ஓய்வே இல்லை. ஏனென்றால் அந்த குமிழ் யாருக்கு கிடைத்தாலும் இதில் நான் சம்பந்தப்பட்டிருக்கிறேன் என்று அவர்களுக்கு தெரிந்துவிடும். ஆஹா, நான் மட்டும் தர்பாரில் இருந்திருந்தால் ஜலால் எப்படி ஜோதாவை விடுவித்தார் என்று எனக்கு தெரிந்திருக்கும். ஏதோ நடந்திருக்கிறது, அது எனக்கு தெரிய வேண்டும். ஷெஹன்ஷா அவர்களுக்கு வெற்றி உண்டாகட்டும். மகா மந்திரியார் தங்களை இப்போது சந்திக்க விரும்புகிறார். உடனே அவரை இங்கே அனுப்பி வையுங்கள். தயவு கூர்ந்து என்னை மன்னியுங்கள் ஷெஹன்ஷா, தங்களிடம் ஒரு கோரிக்கை. நான் தங்களிடம் பல முறைகள் கூறியிருக்கிறேன் பெரியம்மா. நான் தர்பாரில் இருக்கும்போது மட்டும் என்னை ஷெஹன்ஷா என்று அழைத்தால் போதும் என்று. இப்பொழுது நான் உங்கள் மகன், நீங்கள் எனது பெரியம்மா. தாங்கள் என்னிடம் என்ன கூற விரும்புகிறீர்கள் பெரியம்மா? அதுதான், ஜோதாவை எதற்காக அரை காவலில் இருந்து விடுவித்தீர்கள் என்று. ஏனென்றால் அவள் ஒரு நிரபராதி. அந்த ரசம் ஆமீரிலிருந்து கொண்டு வரப்பட்டது என்று தெரிந்திருந்தும் ஜோதா பேகம் நிரபராதி என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? ஆம் பெரியம்மா. ஏனென்றால் எனக்கு கிடைத்த ஆதாரத்தின்படி ஜோதா பேகம் குற்றமற்றவள் என்று நிரூபணம் ஆகிவிட்டது பெரியம்மா. அதனால் எனது வாரிசை அவள் கொல்லவில்லை என்ற விஷயம் எனக்கு தெரிய வந்துள்ளது, அவ்வளவுதான். என்ன அந்த ஆதாரம்? நான் எதற்காக கேட்டேன் என்றால், ஜலால் நான் மகா மந்திரி அல்லவா? ஆதாரங்களை பற்றி நான் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அல்லவா? அதோடு ஆதாரம் பற்றி எனக்கு தெரிந்திருந்தால் உண்மையான குற்றவாளியை பிடிப்பதில் நான் கூட உனக்கு உதவி செய்யலாம் அல்லவா? இந்த விஷயம் வேறு யாருக்கும் தெரியக்கூடாது என்று நான் முடிவெடுத்துள்ளேன் பெரியம்மா. அது தாங்களாக இருந்தாலும் சரி. ஆனால் என்ன செய்வது, தாங்கள் எனது பெரியம்மாவாயிற்றே. அதனால் நான் தங்களிடம் அதை கூறலாம்.